கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோம் கொமோரா என்கிற பட்டணங்கள் இருந்த இடங்கள் இப்போது எங்கே இருக்கின்றன? லோத்தின் மனைவி எப்படி உப்பு தூணாக மாறினாள் என்பதையும், அந்த பகுதியில் இருந்த சவக்கடல் சோதோம் அழிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தது, அதற்கு பின்பு எப்படி இருக்கிறது என்பதையும், இயேசுவின் வருகையின் போது சவக்கடலில் எப்படி உயிர்கள் உண்டாக போகிறது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். சோதோம் கொமோரா பட்டணங்களில் வாழ்ந்தவர்கள் மிக மோசமான பாவங்களை செய்ததால் தேவ கோபத்தினால் அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டன என்பது நமக்கு தெரியும். முதலில் அந்த பட்டணங்கள் எங்கே இருந்தன என்பதை பார்த்து விடுவோம். இஸ்ரேல் நாட்டிற்கும் ஜோர்டான் என்கிற நாட்டிற்கும் இடையில் சவக்கடல் என்கிற டெட் சி அமைந்துள்ளது. இந்த கடலை சுற்றிய சமவெளி பகுதியில்தான் சோதோம் கொமோரா பட்டணங்கள் அமைந்திருந்தன. தற்போது இந்த சோதோம் என்கிற பட்டணம் இருந்த இடம் சவக்கடல் அருகே ஜோர்டான் நாட்டில் இருக்கிறது. இதை 1924ஆம் ஆண்டு அந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்த வில்லியம் எஃப் ஆல்ஃபிரட் என்பவர் கண்டுபிடித்தார். சோதோமும் கொமோராவும் ஒன்றுக்கொன்று இணைந்திருந்த பட்டணங்களாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள். தேவன் அந்த பட்டணங்களை அழிப்பதற்கு முன்பு அந்த பட்டணங்களும் அதை சேர்ந்த பிரதேசங்களும் மிக மிக செழிப்பானவையாக இருந்ததாகவும் தற்போது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுவிட்டது. பரிசுத்த வேதாகமும் இதைத்தான் சொல்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சோதோம் பட்டணமும் அந்த சமவெளி முழுவதும் ஏதேன் தோட்டத்தைப் போலவும் நீர்வளம் நிறைந்ததாகவும் செழிப்பாகவும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து மிகவும் செழிப்பான சோதோமுக்கு போனதாக வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் சோதோம் பகுதி ஏன் எப்படி அவ்வளவு செழிப்பாக இருந்தது? அவ்வளவு நீர்வளம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? அதை குறித்து பார்ப்போம். அந்த பட்டணங்கள் அமைந்திருந்த அதே பகுதியில்தான் சவக்கடல் என்கிற கடல் இருந்தது. அந்த கடலில் இருந்துதான் அந்த பகுதியில் உள்ள 5 பட்டணங்களுக்கும் சமவெளிகளுக்கும் மிகுதியான தண்ணீர் சென்றது. என்னது? சவக்கடலில் இருந்து விளைநிலங்களுக்கு தண்ணீர் சென்றதா என நினைக்க வேண்டாம். சோதோம் பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு முன்பு சவக்கடலை குறித்ததான ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்து விடுவோம். சவக்கடலை குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம், நேரிலும் பார்த்திருக்கலாம். சாதாரணமான மற்ற கடல்களின் உப்புத்தன்மை 6% தான் இருக்கும். ஆனால் சவக்கடலின் உப்பின் அடர்த்தி 34% ஆகும். இப்படிப்பட்ட உப்பு தண்ணீர், இந்த உப்பு தண்ணீரை எப்படி சோதோமின் மக்கள் பயன்படுத்தினார்கள் என்று சந்தேகப்பட வேண்டாம். தேவன் சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பு வரை சவக்கடலின் தண்ணீர் நல்ல சுவையான நல்ல தண்ணீராகவே இருந்தது. அது உப்பு தண்ணீர் அல்ல. சோதோம் பட்டணம் அழிக்கப்பட்ட பிறகே சவக்கடல் இப்படி முழுவதும் உப்பாக மாறிவிட்டது. அது எப்படி என்று பார்க்க போகிறோம். சோதோம் அழிக்கப்படுவதற்கு முன்பு சவக்கடலின் தண்ணீர் நல்ல தண்ணீராக இருந்தது. உண்மையில் சவக்கடல் என்பது ஒரு கடல் அல்ல, அது ஒரு பெரிய ஏரி. அதற்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? யோர்தான் நதியிலிருந்து தான் சவக்கடலுக்கு தண்ணீர் வருகிறது. சவக்கடல் என்பது இஸ்ரேல் நாட்டிற்கும் ஜோர்டான் நாட்டிற்கும் இடையில் உள்ளது. எர்மோன் மலையின் அடிவாரத்திலிருந்து யோர்தான் நதி உருவாகி இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள கலிலேயா என்கிற பிரதேசத்தில் உள்ள கலிலேயா கடலுக்கு யோர்தான் நதியின் தண்ணீர் வந்து சேருகிறது. முதலில் அதாவது அந்த யோர்தான் நதியிலிருந்து தண்ணீர் பாய்ந்து கலிலேயா கடலில் வந்து சேருகிறது. கலிலேயா கடல் முழுவதும் யோர்தான் நதியின் தண்ணீர் தான். அநேகர் நினைப்பது போல கலிலேயா கடல் என்பதும் உண்மையில் ஒரு கடல் அல்ல. அதில் இருப்பது உப்பு தண்ணீரும் அல்ல. அது ஒரு பெரிய ஏரியாகும். அதிக தண்ணீர் பரப்பானதால் மக்கள் அதை கடல் என்று அழைத்தார்கள். யோர்தான் நதி கலிலேயா கடலை நிரப்பி பின் வழிந்து, அதாவது கலிலேயா கடல் வழியாக பாய்ந்து சவக்கடல் வரை பாய்கிறது. யோர்தான் நதி முடிவடைவது சவக்கடலில்தான். எனவே சோதோம் அழிக்கப்படுவதற்கு முன்பு வரை சவக்கடல் யோர்தான் நதியின் தண்ணீரினால் நல்ல தண்ணீர் நிறைந்ததாகவே இருந்தது. கலிலேயா கடலை விட சவக்கடலானது 18 மடங்கு பெரியதாகும்.
இப்போது கலிலேயா கடலின் நல்ல தண்ணீர், அதாவது அந்த நல்ல தண்ணீரினால்தான் இஸ்ரேலின் பெரும்பகுதி முழுவதும் மிகவும் செழிப்பாகவும் மக்களின் குடிநீருக்காகவும் அந்த கலிலேயா கடலின் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கலிலேயா கடலை விட 18 மடங்கு பெரிதான நல்ல தண்ணீரால் நிறைந்திருந்த சவக்கடல் தண்ணீரினால் சோதோம் கொமோரா பட்டணங்கள் பண்டைய நாட்களில் எவ்வளவு செழிப்பானதாக இருந்திருக்கும் பாருங்கள். அதனாலேயே சோதோமின் சமவெளி முழுவதும் பார்ப்பதற்கு ஏதேனுடைய, அதாவது தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. சரி, தேவன் எப்படி சோதோம் பட்டணத்தை அழித்தார் என்று பார்ப்போம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. மிகவும் அதிகமான செல்வந்தர்களாகவும் செழிப்பான பிரதேசங்கள் என்பதால் ஆகார திரட்சி அதிகம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் மிகவும் அருவருப்பான பாவங்களை செய்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். எனவே தேவன் சோதோம் கொமோரா பட்டணங்களை வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பயிரையும் அழித்து போட்டார் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. தேவன் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அழித்தார். அந்த சோதோம் கொமோரா பட்டணங்களின் நிலத்தடிக்கு கீழே பெட்ரோலிய எண்ணெயும் இயற்கை எரிவாயு நிறைந்த பகுதியுமாய் இருந்தது. இப்போதும் அவை இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். வானத்திலிருந்து எரி கற்களைத்தான் தேவன் அந்த பட்டணங்களின் மீது விழப்பண்ணி இருக்கிறார் என்பதை இப்போது அகழ்வாராய்ச்சி மூலம் வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி அதிக எடையுள்ள எரிகற்கள் அந்த பட்டணங்கள் மீது விழுந்தபோது அதிக விசை அழுத்தத்தினால் பெரிய நிலநடுக்கமும் ஏற்பட்டதால் தான் அந்த சோதோம் கொமோரா பட்டணங்கள் முழுவதும் இடிந்து எரிந்து தரைமட்டமாகிவிட்டன. அது மாத்திரமல்ல, அந்த பேர் அதிர்ச்சியினால் நிலத்திற்கு அடியிலிருந்து நிலக்கீழ், அதாவது பெட்ரோலியம் எரிவாயு எல்லாமே பீரிட்டு வெளியே வந்தது மட்டுமல்லாமல் விண்வெளியிலிருந்து எரிகற்களின் தாது பொருட்கள் எல்லாம் சேர்ந்து எரிமலையிலிருந்து புறப்படும் திரவநிலை லாவா போல அந்த பிரதேசம் எங்கும் பரவி இருக்கிறது. தேவன் லோத்தின் குடும்பத்தாரை அந்த சமவெளியில் எங்கும் நிற்காமல் திரும்பி பார்க்காமல் விரைவாக மலைக்கு ஓடிவிடுமாறு கூறியிருந்தார். ஆனால் இப்படி அவர்கள் சோதோமை விட்டு ஓடும்போது லோத்தின் மனைவி நின்று பின்னால் திரும்பி சோதோம் பட்டணத்தை திரும்பி பார்த்தாள். ஆனால் அவள் தாமதித்ததால் விரைவாக பரவி கொண்டிருந்த அந்த ஆபத்தான எரி திரவத்தில் சிக்கி கொண்டதால் அந்த திரவத்தில் உள்ள அதிகமான தாது உப்புகளில், அதாவது அந்த தாது பொருட்கள், அந்த திரவம் அவளை மூடிக்கொண்டது. அவை அவள் மீது படிந்து உறைந்து போனதால் உப்பு தூணாகிவிட்டாள். அந்த சோதோம் கொமோரா பகுதியில்தான் சவக்கடலும் இருந்தது. நல்ல தண்ணீர் நிறைந்திருந்த அந்த கடலில் சோதோம் கொமோராவில் விழுந்த விண்கற்களால் வழிந்த அந்த எரி குழம்புகள் பரவி நிரம்பியதாலும் விண்கற்கள் விழுந்ததாலுமே அதன் பிறகு சவக்கடல் முழுவதும் அதிகமான உப்பாக மாறிவிட்டது. அதுவும் உலகத்தின் மற்ற கடல்களில் உப்பு 6% தான். ஆனால் சவக்கடலில் உப்பின் அடர்த்தி 34% ஆகும். சவக்கடலில் உள்ள உப்பு தண்ணீரில் மொத்தம் 39 வகை தாது உப்புகள் உள்ளன. அவற்றில் 19 வகை தாது உப்பு வகைகள் இந்த பூமியில் வேறு எங்குமே கிடையாது, சவக்கடலில் மட்டுமே இருக்கின்றன. காரணம், அந்த கடலில் இருக்கும் அந்த அரிய வகை தாது பொருட்கள் இந்த பூமியில் உள்ளவை அல்ல. அவை விண்வெளியிலிருந்து விழுந்த எரிகற்களில் இருந்தவை ஆகும். மேலும் தேவன் சோதோம் கொமோரா பட்டணங்களை கந்தகத்தினால் அழித்தார் என்பதற்கு ஆதாரமாக சவக்கடல் மற்றும் அந்த பிரதேசங்களில் கந்தகத்தாலான பந்துகள், உருண்டைகள் ஏராளமாக வெளியேயும் கடலுக்கு அடியிலும் இருக்கின்றன. உலகத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள அந்த கந்தகங்களை விட, எல்லா கந்தகங்களை விட சவக்கடல் பகுதியில் உள்ள கந்தகம் 90%லிருந்து 100% பியூரானது, ஒரிஜினலான சுத்தமானது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கந்தக பந்துகளை எரித்தால்
அவை தீப்பற்றி எரிகின்றன. அவை மஞ்சள் நிறத்திலும் நீல நிறத்திலும் எரிவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். சோதோம் கொமோரா அழிவின் போது இப்படி அதிக உப்பினால்தான் சவக்கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் செத்து போயின. இப்போது அந்த கடலில் எந்த உயிரினமும் இல்லை, வாழவும் முடியாது. உலகத்திலேயே மிகவும் தாழ்வான பகுதி சவக்கடல் பகுதிதான். ஏற்கனவே அது செழிப்பான பள்ளத்தாக்காக இருந்த பகுதி. அதன் பிறகு அழிவின் போது பெரிய எரிகள் விழுந்ததால் இன்னும் பள்ளமானதால் அதிக பள்ளமாகி உலகத்திலேயே அது கடல் மட்டத்திலிருந்து மிகவும் தாழ்வாக 430 மீட்டர் தாழ்வாக இருப்பதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சவக்கடலில் இப்படி உப்பின் அடர்த்தி மிக அதிகமாக இருப்பதால் அந்த கடலில் யாரும் மூழ்கி போகவே மாட்டார்கள், மிதக்கத்தான் செய்வார்கள். அந்த தாது உப்புக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் தோலுக்கும் மிக நல்ல மருத்துவ குணம் உள்ளது என்பதால் உலகமெங்கிலும் இருந்து ஏராளமானவர்கள் சவக்கடலுக்கு சென்று அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். உடம்பில் அந்த சேற்றை பூசிக்கொள்கிறார்கள். அதிக விலை கொடுத்து அந்த சவக்கடல் தண்ணீர், சேறு, தாது பொருட்களை வாங்கியும் செல்கிறார்கள். அந்த சவக்கடல் இஸ்ரேலுக்கும் ஜோர்டான் நாட்டிற்கும் பொதுவானதாக இருந்தது. ஆனால் 1967 யுத்தத்திற்கு பிறகு சவக்கடல் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. சரி, இனி இந்த சவக்கடலில் உயிரினங்கள் உருவாகும் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எப்படி என்று பார்ப்போம். ஜெருசலேமில் சாலமன் தேவாலயம் இருந்த இடம் டெம்பிள் மவுண்ட், தேவாலய மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் இப்போது ஒரு மசூதி இருக்கிறது. அந்த டெம்பிள் மவுண்டுக்கு அடியில் கீழே மிகப்பெரிய தண்ணீர் தடாகம் இருப்பதை இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த நீர் தடாகம் பிளந்து பாய்ந்து போய் சவக்கடலில் கலந்து அதை நன்னீராக்கும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் தடாகத்தில் இருந்து இப்போதைக்கு தண்ணீர் வெளியே வராது. எப்போது வரும் என்று பார்ப்போம். அந்த தண்ணீர் தடாகத்தில் இருந்து எப்போது வெளியே வரும் என்றால் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இது நடக்கும். எப்படி என்று பார்ப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனங்களில் இயேசுவின் வருகையில் அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் நின்றவுடனே அந்த மலை 2ஆக பிளந்து விழுந்துவிடும், பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் என்றும், எருசலேமிலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு கிழக்கே பாய்ந்து கிழக்கு சமுத்திரத்தில் கலக்கும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. கிழக்கு சமுத்திரம், கிழக்கு தேசம் என்பது வேதத்தில் சவக்கடலையே குறிக்கும். இதை குறித்து எசேக்கியேலின் புஸ்தகத்திலும் 47ஆம் அதிகாரம் 8லிருந்து 10ஆம் வசனங்கள் வரை எழுதப்பட்டுள்ளது. எருசலேமில் இனி இனி வரப்போகிற தேவாலயத்தின் அடியிலிருந்து பெரிய நதி புறப்பட்டு சவக்கடலை ஆரோக்கியமாக்கி அந்த சவக்கடலில் அதை நன்னீராக்குவதால் அதில் அதிக உயிரினங்கள் உண்டாகும். மீனவர்கள் சவக்கடலில் மீன்களை பிடிப்பார்கள் என்றும் வலைகளை விரிப்பார்கள் என்றும் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டெம்பிள் மவுண்டுக்கு அடியில் உள்ள பெரிய தண்ணீர் தடாகத்திலிருந்து, அதாவது தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற நதி வனாந்திரம் வழியாக பாய்ந்து செழிப்பாக்கி கிழக்கு கடலாகிய சவக்கடலில் பாய்ந்து அதன் உப்புத்தன்மையை நீக்கி சுத்திகரித்து நல்ல தண்ணீர் ஆக்குவதால் அங்கே ஏராளமான உயிரினங்கள் உருவாகி வாழும். இது இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நடக்கும். இப்போது டெம்பிள் மவுண்டுக்கு அந்த மலைக்கு அடியில் கீழே, அந்த தேவாலயம் இருந்த இடத்திற்கு அடியில் கீழே அந்த மிகப்பெரிய தண்ணீர் தடாகத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். எல்லாம் நிரூபணமாகி கொண்டே நிறைவேறிக்கொண்டே வருகிறது. எனவே நாம் இனி சீக்கிரம் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும். ஆமென்.